சகோதரன் மட்டும் இல்ல, என் சகோதரன் எந்த அமைப்பு தலைவரையும் நீ எவனா மிரட்டினா 1000 கார்ல போனாலும் ராமதாஸ் கார் மட்டும்தான் முடியும். பின்னாடி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன் மாவீரன் குருவை. யாருக்கு இந்த வேலையெல்லாம் முதலமைச்சராக என்னத்தை செய்யறது, என்ன புடுங்கிறது கேட்டேன். காடு வெட்டி குரு மேடையில பேசுறாரு, திருமாவளவன் பொட்ட மாதிரி பேசாத, உனக்கு தில்லு இருந்தா ஒண்டி கொண்டி வா, நேரடியா மோதிக்கலாம். இன்னும் அதாவது வெளியில சொல்லக்கூடாத அளவுக்கு பல வார்த்தைகளை வெளிப்படையா பேசுறாரு. ஆனா இன்றைக்கு மீசையை முறுக்கி கொண்டு திரியிற ஒருத்தன் கூட போய் காடு வெட்டிக்கு குருவுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, புகார் கூட கொடுக்கல. காடு வெட்டி குருவை எதிர்த்து பேசினால் திருமாவளவனால் நடவாட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதற்கு காரணம் பயம். ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் குற்றவாளி என குருவின் புகைப்படம் ஒட்டப்பட்டு தலையை கொலை செய்த மாமாவின் தலையை வெட்டி காளி கோயிலில் உள்ள சூளத்தில் குத்தி வைத்தார். இதுதான் இவர் மீதான தனிப்பட்ட வழக்கு. இதேபோல் அதனால நம்மளை அடக்க இதுவரைக்கும் எவனும் பிறக்கவில்லை, பிறக்க போவதும் இல்லை. யாருந்தான் அன்னைக்கு நேருக்கு நின்று இருந்தான்னா எத்தனை பேரு எத்தனை பொம்பளை தாலி எடுத்திருப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல